ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஹோம் டூர்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி போட்டோம், நம்ம வீடு தான் நம்ம போட்டோம். அடுத்து எங்கள் அம்மா வீடும் நம்ம சென்னையில் இருக்கிற வீடும் போகணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஆனால் போட முடியல. ஆனால் சங்கீதான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு, சங்கீதா தான் நினைக்கிறேன், ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பாக்ஸில் 2 டைம் கேட்டாங்க, நீங்கள் இருக்கிற வீட்டை, சென்னையில் இருக்கிற இந்த வீட்டை எனக்கு ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வாங்க கீழேருந்து, அதாவது பார்க்கிங்லேருந்து வரலாம். ரொம்ப பழைய காலத்து வீடுங்க இது. ஒரு 30 வருஷம் இருக்கும் கட்டி. அந்த காலத்து வீடு மாதிரி இருக்கும். சேஃப்டியாக இருக்கும் இந்த வீடு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கிங்லேருந்து வரலாம் வாங்க. இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா பார்க்கிங். இங்கே தான் வண்டி பார்க் பண்ணுறது. வாசலில் நான் தான் கோலம் போடுவேன். கோலம் போட்டு இங்கே பார்க் பண்ணுற இடம். அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு இப்படியே உள்ளார வந்தோம் அப்படின்னா இங்கே பாப்போட சைக்கிள் தெரியுதா? பாப்போட சைக்கிள். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. இப்படி போகணும். இதுலேருந்து கீழேருந்து வந்தால் நம்ம இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். நம்ம வீட்டுக்கு இந்த ஸ்டெப்ஸில் தான் நம்ம ஏறி போகணும். இது வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் நான் அலசிவிட்டேன். அதுதான் இன்றைக்கி ஹோம் டூர் போட்டாங்க. எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். அப்படியே இப்படி ஏறணும் அப்படின்னா இந்த பக்கம் போகிறது வீடு, இந்த பக்கம் போகிறது பால்கனி. வந்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பால்கனி. அப்போ ஒரு பால்கனி இருக்கும்லங்க, அந்த மாதிரி இருக்கும் இது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவும் உட்காந்துருக்குறது ஈவினிங் டைமில் காற்றுக்காக பயங்கர சூப்பராக காற்று வரும். இங்கே வந்து தான் உட்காந்துருப்போம். நானும் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் பேசிக்கிட்டு இந்த இடத்துக்கு தான் உட்காந்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா, இது பழைய வாஷிங் மிஷின் கிடக்கு. இது அப்படியே வராண்டா மாதிரி இருக்கும். இங்கே இப்போ தம்பி பாப்பாவோட திங்ஸ்லாம் வந்து அந்த போட்டு வச்சுருக்காங்க, நிறைய ஜாமான்லாம், அதாவது விளையாட்டு ஜாமான்லாம். அதோடு இப்படி உட்காந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸு, மேலே துணி காய வைக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு இப்படி தான் போகணும். மேலேலாம் வீடெலாம் கிடையாது, வெறும் மொட்டை மாடி தான். செடி ஒரு 2-3 செடி வளர்த்துருக்கோம். ஸோ அதனால் இது மேலே அப்படியே ஏறி போனோம்னா செடிலாம் இருக்குது. இங்கே தான் மோஸ்ட்லி காற்றுக்காக நான் வந்து உட்காந்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா கொடி கட்டியிருப்போம். மழை டைமில் துணி காய வைக்கணும் அப்படின்னா இங்கே கொடி கட்டியிருப்பேன். அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டுக்கு போகிற வழி. இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வந்தோம் இல்லையா, நம்ம அந்த சைடு போனோம், அது பால்கனி. இந்த சைடு வந்தோம்னா நம்ம வீடு. அந்த வீட்டு வாசப்படிக்கு நேராகவே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்கும். நமக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது, வெளியில் தான் பாத்ரூம். ஸோ அதனால் இங்கே தான் வாஷிங் மிஷின். இது பார்த்திங்கன்னா அழுக்கு துணிலாம் போடுறோம் இல்லையா, அந்த டப்பா. இது செடி வளர்க்குறதுக்கு உரம், மண் இதெல்லாம் இங்கே வச்சுருப்போம். இந்த வந்த ஐட்டம்லாம். இதில் வந்து செப்பல், ஹெல்மெட்டு, கோலமாக வச்சுருப்பேன். இதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லைங்க, துணி துவைக்கிறதுக்கு ப்ளீஸாக மோஸ்ட்லி நிறைய வீட்டில் இருக்காது. ஆனால் இங்கே இருக்குது. நாங்கள் இங்கே துணி துவைப்பேன். துவைக்கிறது மோஸ்ட்லி இருக்காது, சும்மா இந்த சாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கர்ச்சிஃப் அப்படின்னு இங்கே துவைச்சிக்கலாம். பசங்களாம் இங்கே தான் குளிப்பாட்டுவேன். அதோடு வந்தீங்கன்னா பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் கிடையாது, இந்த பாத்ரூம் தான். அதுக்கப்புறம் வெளியில் தான் இது வீடு. இங்கே வெளியில் இங்கே அதுலேருந்து இங்கே உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா இது வாசப்படிங்க. இங்கே 2 வீடு இருக்குது. இது எங்கள் வீடு, இது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும். மொத்தம் 2 வீடு. அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்குலாம் நம்ம போகலாம். இது ரொம்ப குட்டியான வீடு தான். வெள்ளிக்கிழமை நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நைட்டே பூவெல்லாம் போட்டாச்சு. இங்கே லைட்டு கிடையாது. வந்தோன்னு பார்த்திங்கன்னா வாசலுக்கு நேராகவே சோஃபா இருக்கும். சோஃபா இது வந்து உள்ளார அப்படி தள்ளி விட்ற மாதிரி இருக்கும். அந்த சோஃபா படுக்கிறப்ப இப்படி விரிச்சு விட்ற மாதிரி இருக்கும். இது பெட்டு வாங்குறதுக்காக போனேன். ஸோ அங்கே சரி பெட்டுக்கு இதெல்லாம் சோஃபா வாங்க 2ஆக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹால். ஹால் தான் தெரியுதாலும் எனக்கு தெரியல. இவ்வளோதான் ஹாலு. அங்கேருந்து சோஃபாலேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே டிவி, ஒரு கபோர்ட் இருக்கும். அதில் டிவி வச்சுருப்பேன். அப்புறம் புக்ஸு, அப்புறம் வாட்டர் கேன் இந்த மாதிரி வைக்கிற இடம் தான் இது.
அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி ஃபோட்டோ இருக்குது. அவள் காது குத்து பச்ச ஃபோட்டோவில் அந்த இன்விடேஷன் இருந்த அந்த ஃபோட்டோ நான் ஆல்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமி ரூமாக இருக்காதுங்க, ஹாலில் தான் நம்ம வச்சுருக்கோம். தெரியுதா, நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். நெய் படைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருப்போம். இதுதான் சாமி ரூம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோட்டோ. இது வந்து கல்யாண நாளுக்கு எடுத்த ஃபோட்டோ. போன வருஷம் கல்யாண நாளுக்கு ஆனிவர்சரிக்கு நான் எடுத்தது ஃபோட்டோ அது. அடுத்து இங்கேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே தண்ணி கேன் வச்சுருப்போம். இடம் கிடையாதுங்க, அதனால் டஸ்ட்பின் இங்கே ரொம்ப நெரிச்சலாக இருக்கும். கிச்சன் கொஞ்சம் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ ஓகே சொன்னோம். கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படியே உள்ளார வந்தோன்னா சிங்க்கு. இங்கே வந்து அடுப்பு. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த அடுப்பை பற்றி சொல்லியே ஆகணும். இது எங்கள் வீட்டுக்காக நாங்கள் வாங்கின அடுப்பு. அதாவது நாங்கூரில் வீடு இருக்கு இல்லையா, அதுக்காக வாங்கின வீடு அடுப்பு. அங்கே யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கின அடுப்பு இது. எங்கள் அடுப்பு ரொம்ப மோசமாகிடுச்சு, அதனால் சொல்லிவிட்டு அதை சுத்தமாக எரியவே மாட்டேன்ட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை விட நல்ல அடுப்பாக ஒரு 4 இது உள்ளது மாதிரி அங்கே வாங்கி வச்சிடலாம், 4 அடுப்பு இருக்கிற மாதிரி இதை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலை அங்கே நம்ம அதிகமாக தான் இருக்கும், அதனால் அது மாதிரி வாங்கிப்போம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா இது கிளாஸ் இல்லையா, ரொம்ப ரேட் குறைச்சலாம் வாங்கணும். அதனால் ஹீட் ஓர தாங்காது. நம்ம ஊரெல்லாம் அதிகமாக சமைக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நம்ம அங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, கிச்சன் இது என்னோடய கிச்சன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாத்திரம் அந்த ஸ்டாண்டு இருக்கும், இதில் தான் சமைச்சது எல்லாம் வச்சுருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இதில் இருக்குது. பாப்பாவுக்கு காலைல பண்ணதுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரைஸ் இப்போ தான் வடித்தேன். அவங்க இப்போ தான் வருவாங்க, அதனால் ரைஸ் வச்சேன். தம்பி விளையாடுவான், அதனால் இங்கே வச்சுருந்தா சமயத்தில் ஒடியாந்து தள்ளி விட்டுறான், அதனால சொல்லிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருப்பேன். இதுதான் கிச்சன். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா இருக்குல்ல, இந்த டேபிள் இது நம்மளே வாங்கின டேபிள் தான், நம்ம டேபிள் இது வந்துட்டு கிரைண்டரும் மிக்ஸியும் வச்சுக்கிறதுக்காக. பாருங்கள், மிக்ஸியும் கிரைண்டரும் வச்சுக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கே போனாலுமே எனக்கு மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு ப்ளேஸே இருக்காது. ஸோ அதனால் இதை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு வந்து அதை யூஸ் பண்ணிப்போம். ஒருப்பா நோந்துக்கோ, இல்லைக்கோ தள்ளுப்பா. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜி. இதில் க்ளீன் பண்ணியாச்சு காலையில், அதனால் தைரியமாக வைக்கிறேன். மாவுலாம் இல்லை, தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் திங்ஸ் எல்லாம் இருக்கும், மிளகு ஜீரகம் அதெல்லாம் இங்கே அதிகமாக மாவு ஐட்டம்லாம் இங்கே வச்சுப்பேன். அது மாதிரி மசாலா பொருள்லாம் இங்கே இருக்கும். அப்புறம் மிக்ஸி இந்த மாதிரி சில பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா